ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பிளவுஸ் கிளாஸ்க்கான ஃப்ரண்ட் பார்ட்டோட பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோல பேக் பார்ட்டோட பேட்டர்ன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? இப்போ பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம பேட்டர்ன் போட போறோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பேசிக் லெவலில் இருந்தே டைலரிங் கிளாஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் டைலரிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 லைனாக பார்த்துட்டே வாங்க. ஸோ அதில் நம்ம பேசிக் லெவலில் இருந்தே டைலரிங் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பேசிக் லெவல்லேருந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் லெவல்லேருந்தே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லிட்டு லைனாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த கிளாஸில் பிளவுஸ் கிளாஸ்க்கான ஃப்ரண்ட் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி பேக் பேட்டர்ன் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுறதுக்கு நான் பேட்டர்ன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ சிங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங்கில் வச்சு இந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட பேட்டர்ன் ஷீட் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ பேக் பார்ட்டை வச்சு, ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேக் பார்ட் வந்து பேட்டர்ன் போட்டோம்ல, ஸோ இந்த பார்ட்டை வச்சே நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஷோல்டர் ஸோ இப்படி வச்சுட்டு, ஸோ இப்படி ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுட்டு, ஸோ ஷோல்டர் ஹார்ம் ஹோல் இதெல்லாம் வந்து இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை இதை வச்சு ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இல்லைனா உங்கள் ஃப்ரண்ட் நெக்கு டீப்பை பொறுத்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணி பேட்டர்ன் போட்டோம்ல அதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். புரியுதா? ஸோ இதை வச்சே நீங்கள் ட்ரா பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் திரும்ப ட்ரா பண்ணுறனாலும் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி திரும்ப ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இது வந்து நம்மளோட ஷோல்டர் லைன். ஓகே, ஸோ இதில் நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் 14 இன்ச்சஸ். இதை 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 7 இன்ச்சஸ் வரும். ஸோ 7 இன்ச்சஸை இந்த லைனில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்காக நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்கள் நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ உங்கள் நெக் ரவுண்டை டிவைடட் பை 5 பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, இல்லைனா நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கனாலே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்டாக 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்லோப் பாயிண்ட்டுக்கும் நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக் டீப்பை பொறுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் கம்மியாகும்ல, அதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக் டீப் -1 இன்ச்சஸ் இன்டூ 0.25. ஓகே, இன்டூ 0.25 பண்ணோம்னா, ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 6 - 1 இன்டூ 0.25. ஸோ 6 - 1 நமக்கு 5 இன்ச்சஸ் இன்டூ 0.25 பண்ணனா எனக்கு 1.25 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த 1.25 இன்ச்சஸை நம்ம எங்கேருந்து மைனஸ் பண்ணணும்? ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டில் இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ். So 7 minus 1.25. Okay, 7 minus 1.25 பண்ணனா எனக்கு 5.75 inches வருது. ஓகே ஓகே, ஸோ எனக்கு 5.75 inches வருது. ஓகேவா? ஸோ 5.75 inches பிளஸ் ½ inches ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ எதுக்காக? ஸ்லீவ் ஜாயினிங்காக ½ inches ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ½ inch ஆட் பண்ணனா எனக்கு 6.25 inches வரும். ஸோ இது கூட ½ inch ஆட் பண்ணனா எனக்கு 6.25 inches வரும். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணணும். ஓகே, கிளியர்? ஸோ உங்கள் நெக் டீப்பை பொறுத்து இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஸ்லோப் லைனில் 6.25 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஸ்லோப் லைனில் நான் 6.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்கள் நெக்கு டீப்பை பொறுத்து உங்கள் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் கம்மியாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், உங்கள் நெக் டீப் எவ்வளவோ அதை போட்டுட்டு -1 இன்ச்சஸ் இன்டூ 0.25. ஸோ 6 - 1 பண்ணனா 5 இன்ச்சஸ் இன்டூ 0.25. ஸோ 0.25 பண்ணும்போது நமக்கு 1.25 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த 1.25 இன்ச்சஸ் தான் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டில் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 7 - 1.25 இன்டூ பண்ணோம்னா நமக்கு 5.75 இன்ச்சஸ் வரும். ஸோ இது கூட ஸ்லீவ் ஜாயினிங்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 6.25 இன்ச்சஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹார்மோல் டெப்த். ஸோ ஹார்மோல் டெப்த்துக்கு திரும்ப நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம பேக் பேட்டர்ன் போட்டு நம்ம கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ 5.25 இன்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 5.25 இன்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஹார்ம் டெப்த் லைன். ஸோ இந்த லைன் கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லைனை மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நமக்கு டாட் வரப்போகுது ஃப்ரண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹார்மோல் கிட்ட டாட் வரும். ஓகேவா? ஸோ அந்த டாட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் இந்த மெஷர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு 5.25 இன்ச்சஸ் ஆர்ம் டெப்த் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து 1/2 இன்ச்னா 5.75 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம மேலே வந்து என்ன வச்சோமோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு கீழே வைக்கணும். ஓகே, ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் குழிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் நமக்கு கை கிட்ட குழிவாக இருக்கும். அதனால இந்த கேர்வை நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேலே நம்ம 6.25 இன்ச்சஸ் வச்சோம். ஸோ கீழே 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். சாரி, 5.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ மேலே 6.25 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அதிலிருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு கீழே மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வரும். ஓகே, இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து 1 இன்ச்சஸ் வச்சோம். ஸோ இந்த கிராஸில் 1 இன்ச்சஸ் வச்சோம். இப்போ 1.1 இன்ச்சஸ் வைக்கணும். ஸோ 40 பிலோ இருந்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன். 40 அபோவ் இருந்தீங்கன்னா 1.25 இன்ச்சஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 40 பிலோ இருந்தீங்கன்னா 1.1 இன்ச்சஸ் வைக்கணும். 40 அபோவ் இருந்தீங்கன்னா 1.3 இன்ச்சஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது 1.1 நான் மார்க் பண்ணுறேன். இதோட சென்டர் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் 9.25 இன்ச்சஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பேக் பேட்டர்னில் கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே மெஷர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ 9.25 இன்ச்சஸ். இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஹார்மோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதோட கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் உங்கள் ஹார்மோல் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு பேக்கில் வந்து 8 இன்ச்சஸ் வந்துச்சு. ஓகேவா? ஸோ 8.1 சம்திங் வந்துச்சு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகே,
ஸோ அகெயின் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேக்கில் நமக்கு 8 inches இருக்குது. ஓகேவா? ஸோ 8.1 பேக்கில் நமக்கு 8 inches இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 inches எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ இங்கேருந்து இப்படி செக் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு 1 inches எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, ஸோ 1 inches எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் ஒரு 1/4 inches மட்டும் இந்த லைனை மேலே ஏற்றி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கும் போது நம்ம மேலே ஏற்றி போட்டு கர்வ் பண்ணணும். ஸோ சேம் அதே மாதிரி இதோட சென்டர் இந்த கார்னர்லேருந்து 1.1 இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கர்வ் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு 1/4 inches, ஸோ 1/2 inches எக்ஸ்ட்ரா இருக்குது. தெரியுதா? ஸோ 8 inches தான் நமக்கு வரணும். பட் இங்கே வந்து ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த 1/2 inches நம்ம இங்கே டாட்டாக பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ நம்ம பேக் பார்ட்டில் ஹார்மோல் போட்டிருக்கோம். ஸோ இந்த லைனோட ஒரு 1/4 inches மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் ஹார்மோல் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹார்மோல் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ எப்படி ட்ரா பண்ணணும்னு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் இந்த நெக் வித்துக்கும் உங்கள் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட்டுக்கும் இருக்க மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம ஷோல்டர் டு அஃபெக்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் டு அஃபெக்ஸ், நெக்ஸ்ட் அண்டர் பஸ்ட் லென்த் 12 inches, நெக்ஸ்ட் அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோல்டர் டு அஃபெக்ஸ். ஸோ இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து, ஓகே, ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஷோல்டர் டு அஃபெக்ஸ் மெஷர்மெண்ட் 9 inches அதை வந்து மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் லென்த் 12 inches அதை வந்து மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் 7.5 inches இதை டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகே, ஸோ டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு 3.5 inches வரும். ஓகேவா? ஓகே, ஸோ 7.5 inches டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு 3.75 inches வரும். ஓகே, இப்போ என்னோட அஃபெக்ஸ் மெஷர்மெண்ட் 3.75 inches வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே 9 inches மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வேணால் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த லைனில் 3.75 inches எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ உங்களோட அஃபெக்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இது கீழே நம்ம அண்டர் பஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த அண்டர் பஸ்ட் லென்த்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம வேஸ்ட் டாட் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த வேஸ்ட் டாட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாட். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட். ஸோ உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ, ஸோ என்னோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் 34, என்னோட மிடில் செஸ்ட் மெஷர்மெண்ட் 35. ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம டாட் வந்து சேஞ்ச் ஆகும்.
ஓகேவா? ஸோ இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச் தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் 2 இன்ச் 3 இன்ச்லாம் இருந்துச்சுன்னா என்ன இன்ச்சஸ் வந்து நம்ம டாட்ல கொடுக்கணுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட். ஓகேவா? ஸோ டாட்டோட வித் எவ்வளோ இருக்கணும்னா உங்களோட டிஸ்டன்ஸ் 1 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்க 2 இன்ச் டாட்டோட டிஸ்டன்ஸா கொடுக்கணும். ஓகே, ஸோ 1.5 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா 2.5 இன்ச்சஸ் கொடுக்கணும். ஓகே, 2 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா 3 இன்ச்சஸ், 2.5 இன்ச்சஸ்ல இருந்து 3 இன்ச்சஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா 3.5 இன்ச்சஸ் ஆர் 4 இன்ச்சஸ் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ என்னோட டிஸ்டன்ஸ் 1 இன்ச்சஸ், நான் 2 இன்ச்சஸ் டாட்டோட இன்டேக்கா கொடுக்கணும். அப்போ இந்த சைட் 1 இன்ச், இந்த சைட் 1 இன்ச்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த சைட் 1 இன்ச், இந்த சைட் 1 இன்ச். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கிராஸா இந்த மாதிரி லைன், இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கிராஸா இந்த மாதிரி லைன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வேஸ்ட் டாட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இங்க வந்து நமக்கு சென்டர் பஸ்ட் டாட் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நீங்க 0.75 இன்ச்சஸ்ல இருந்து 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ 0.75 இன்ச்சஸ்ல இருந்து 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல வந்து, ஸோ ஒரு 1/2 இன்ச் மேல டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணோம்னா, ஸோ நான் இப்போ 0.75 இன்ச்சஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த டாட்ல எப்படி 0.75 இன்ச்சஸ் வச்சுட்டு எங்க உங்களுக்கு டச் ஆகுதோ அங்க வந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்னன்னா உங்களுக்கு ஷார்ப்பா வேணும்னா நீங்க கிட்ட 0.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இல்ல ஷார்ப்பா வேணாம், எனக்கு வைடா இருந்தாலே போதும்னா நீங்க 1.25 இன்ச்சஸ் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு 1 இன்ச் மார்க் பண்றேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் எப்பவுமே 1/4 இன்ச் தான். இந்த சைட் 1/4 இன்ச், இந்த சைட் 1/4 இன்ச். ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து இங்க. ஓகே, ஸோ 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸா லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்மோல் டாட். ஸோ ஹார்மோல் டாட்டுக்கு ஸோ உங்களுக்கு எங்க கரெக்டா டாட் வரும் அப்படின்றது தெரியலனா இந்த கார்னர்ல இருந்து, ஸோ இங்க நம்ம கர்வ் வந்திருக்குல, இந்த கர்வ்ல இருந்து ஸோ ஒரு 0.75 இன்ச்சஸ் எங்க வருதோ அங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம். இந்த லைன்ல இப்படி டேப்பை வச்சுட்டே வாங்க. ஸோ இங்க இருந்து இப்படி டேப்பை வச்சுட்டே வாங்க. ஸோ 0.75 இன்ச்சஸ் எங்க வருதோ அங்க வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸுமே 2 இன்ச் 1.25 இன்ச்சஸ்ல இருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ 1.25 இன்ச்சஸ்ல இருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ 1.25 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா லைன். ஸோ இதுவுமே உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் இங்கே எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அதை தான் நம்ம இங்கே டாட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த கர்வ்ல செக் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச்சஸ்க்கு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ நான் 8.5 இன்ச்சஸே எடுத்துக்கிறேன். இந்த சைட் 1/4 இன்ச், இந்த சைட் 1/4 இன்ச். ஓகே, ஸோ இதுக்கு இப்படி கிராஸாக லைன் ட்ரா பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ கிளியர் தானே? டாட் நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிட்டு சென்டர் பஸ் டாட் மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் இல்லை 2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ இந்த 3 டாட்டும் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்றத லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பஸ்ட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்ல இருந்து 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு கிராஸா லைன் டிரா பண்ணிக்கணும். ஓகே,
ஓகே, ஸோ இந்த சைடு நம்ம எப்படி மார்க் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேக் பார்ட்டில் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் பட்டியோட மெஷர்மெண்ட். ஸோ பட்டியோட மெஷர்மெண்ட் எப்போவுமே 2 இன்ச்சஸ்லேருந்து 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பட்டி வந்து சுருண்டுகிட்டே வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ 2 இன்ச்சஸ் பட்டி கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் பட்டி கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து உங்கள் பேக் பார்ட் இருக்குல்ல, ஸோ பேக் பார்ட்டில் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேக் பார்ட்டில், ஸோ இது வந்து நம்ம பேக் பேட்டர்ன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பட்டி கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டது. இதை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 இன்ச்சஸ் நம்ம பட்டி கொடுக்க போகிறோம். அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி எவ்வளோ இருக்கோ, ஸோ மீதி இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணுங்க. எவ்வளோ இருக்குது? 5 இன்ச்சஸ் இருக்குது. தெரியுதா? ஸோ 5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மீதி 5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த 5 இன்ச்சஸை இங்கே நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கோமா, இங்கேருந்து 5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணணும். கிளியர்? கிளியர்? ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க இங்கே இவ்வளோ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க, இங்கே இவ்வளோ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ இன்ச்சஸ்லாம் நம்ம வச்சோன்னா நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எக்ஸஸ் வரும், இல்லை கிளாத் கம்மியாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வைக்கும் போது தான் சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகே, கிளியர்? இப்போ நம்ம இதில் நம்ம வேஸ்டோட மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? 7.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு மேலே மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கீழே தான் 7.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ கீழே தான் 7.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் மேலே வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனில் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது? 3 இன்ச்சஸ். ஓகே, ஸோ 3 இன்ச்சஸ். இந்த 3 இன்ச்சஸை அப்படியே இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ 3 இன்ச்சஸ் இங்கே வச்சுட்டு இப்போ 7.5 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இன்ச்சஸ் அப்படியே இங்கே வச்சு 7.5 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதிலேருந்து 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ சைடு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு அப் அண்ட் டவுன் வராது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கீழே நம்ம பட்டியோட அட்டாச் பண்ணோம்ல, அதுக்கான 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே 1/2 இன்ச். ஓகே, ஸோ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் நெக்குக்கு வந்து 6 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே சென்டர்லேருந்து தான் மார்க் பண்ணணும். ஸோ சென்டர்லேருந்து 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங்.
இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். நெக்ஸ்ட் மேலே. ஓகே, ஸோ இப்போ நெக் வித் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கேல்குலேட் பண்ணுறீங்க, பேக்குக்கு தனியாக கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வேறு வரும். ஓகேவா? ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேக் பேட்டர்னில் இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை இப்படி வச்சு உங்கள் நெக் வித்தை மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேக் பேட்டர்ன் எடுத்துகிட்டு உங்கள் ஷோல்டரை இப்படி வச்சு உங்கள் நெக் வித்தை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சேம் தான். ஸோ இதுலேயுமே நான் 6.25 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே நான் 6.25 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ சேம் மெஷர்மெண்ட் தான், இருந்தாலும் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேக் பேட்டர்னில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணால் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது 2.75 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வைடாக வேணும்னா நீங்கள் வைடாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யூ ஷேப். ஓகே, ஸோ மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அடுத்தடுத்து நம்ம போடுறதுக்கு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, ஸோ மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச். ஸோ நீங்கள் பேக்கில் ஷோல்டர் வந்து ஸ்லோப் கட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஷோல்டர் ஸ்லோப்பை கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னென்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே கிளியராக புரியுது தானே? ஸோ எதனா புரியலன்னா கேளுங்க. ஸோ மிஸ்டேக் வந்து வரும். ஸோ மிஸ்டேக் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணும் போது தான் நமக்கு அது வந்து கிளியர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கர்வ்லாம் நமக்கு ஸ்மூத்தாக கட் ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? கிளியர்? ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணும்போது 0.25 இன்ச்சஸ் முன்னாடி கொடுக்கணும். ஓகே, ஸோ ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து இப்படி கிளாத் போட்டிருக்கீங்கன்னா இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சஸ் முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை வச்சு கட் பண்ணணும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணலாம். ஸோ பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சும் கொடுக்கலாம், 1 இன்ச் கொடுக்கலாம், 1.5 இன்ச் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு 1 இன்ச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் பட்டியோட லென்த்து. ஸோ பட்டியோட லென்த் எவ்வளோ எடுத்தோம்? 2 இன்ச்சஸ் எடுத்தோம். ஓகே, ஸோ அது கூட மேலே நம்ம இதை ஜாயின் பண்ணோம்ல, ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போது 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஓகே,
ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர்? 1 inch மடிச்சு கொடுக்கறதுக்கு லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் உங்க பட்டியோட லென்த் என்னவோ அது கூட 1/2 inch ஆட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். இப்போ வேஸ்டோட மெஷர்மெண்ட் என்ன? 7.25 inches. ஸோ கீழே நம்ம அந்த 7.25 inches மார்க் பண்ணணும். மேலே நம்ம இங்கே என்ன மெஷர்மெண்ட் வச்சோமோ அதை தான் மார்க் பண்ணணும். ஸோ இது கூட ஒரு 1/4 inches ஆட் பண்ணி தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஸோ 7.5 inches மார்க் பண்ணோம். அந்த 7.5 inches இங்கே நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் 1/2 inches seam allowance, இங்கே 1/2 inches seam allowance. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே நம்ம ரைஸ் பண்ணணும். ஸோ மேலே இங்கே நம்ம மேலே ஏற்றிருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே மட்டும் நம்ம மேலே ஏற்றணும். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா 0.5 inchesலேருந்து 1.25 inches வரைக்கும் நீங்கள் மேலே ஏற்றலாம். ஓகேவா? ஸோ பட்டியில். ஓகே, ஸோ நான் இப்போது 0.75 inches மட்டும் மேலே ஏற்றிக்கிறேன். ஸோ இங்கேருந்து கார்னரில். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்துச்சோ அதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கேருந்து நமக்கு 3 inches வந்துச்சு. ஸோ அந்த 3 inches இங்கே நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இந்த 0.75 inches மேலே ஏற்றினதுக்கும் இந்த 3 inchesக்கும் இப்படி ஒரு லைன். கிளியர்? ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம பட்டியோட மார்க்கிங். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/4 inches தள்ளி இப்படி மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எதுக்குன்னா இங்கே நம்ம ஜாயின் பண்ணும் போது இந்த 1/4 inches நம்ம கட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் வர்றதுக்காக இந்த 1/4 inches கட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே மட்டும் ஒரு 1/4 inches தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம பட்டியோட மார்க்கிங். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பட்டி பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ மெயின் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தெரியுதா? ஸோ எக்ஸஸ்லாம் எதுவுமே நமக்கு வராது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பேட்டர்ன் போட்டிருக்கோம், பட்டி பீஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பேட்டர்ன் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே கிளியராக எல்லாமே புரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.